வணக்கம். இப்போ நம்ம பாவக்காய் புளித்தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பாவக்காயை கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். லைட்டாக வேக வச்சுருக்கோம். கொஞ்சம் புளி, கொஞ்சம் சின்ன லெமன் சைஸ் புளி, குழம்பு பொடி, உப்பு, ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 8 வெங்காயம், 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஒரு கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பாவக்காய், கொஞ்சம் வேக வச்ச பாவக்காயை இதில் இது நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா இது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கத்தான் கசப்பே இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இப்போ நம்ம ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். இப்போ குழம்பு பொடி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் குழம்பு பொடி, இப்போ புளி வச்சுக்கலாம். இப்போ முக்கால்வாசி வெந்துருச்சு. நம்ம வதக்கினதுலேயே வெந்துருச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் இருந்தால் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் சாதத்துலேயும் போட்டு பரட்டி சாப்பிட்லாம். சாம்பார், ரசம், இது மாதிரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். 2 நாள் ஆனாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு.